நாட்டின் அதிகாரத்தை மற்ற இனத்தார் கைப்பற்றுவதை அனுமதிக்கும் முன் அதன் விளைவுகள் குறித்து மலாய்க்கார இளைஞர்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதோருக்கும் ஆட்சி செலுத்த உரிமையுண்டு என பெரும்பாலான மலாய்க்காரர்கள் எண்ணுகின்றனர். அவர்களும் இந்நாட்டு குடிமக்களே. மலாய்க்காரர்கள் போன்று அவர்களும் மலேசியாவை ஆள முடியும் என வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாதோர் தங்களை உண்மையிலேயே இந்நாட்டு மக்களாக கருதவில்லை. அவர்கள் இன்னமும் தங்களது பூர்வீக நாட்டைத்தான் தூக்கி பிடிக்கின்றனர். அவர்களின் மொழி, கலாச்சாரம், பள்ளி கல்வி, இவ்வளவு ஏன் அரசியல் கட்சிகள் கூட பூர்வீக நாட்டையே சார்ந்துள்ளது. அவர்கள் நம்மில் ஒருவராக இல்லை, ஒதுங்கியே இருக்கின்றனர். இதுவே இன்றைய சமூக நிதர்சனம். இது தவிர பொருளாதாரமும் அவர்களின் பிடியில் தான் உள்ளது. இந்த நிலையில் ஆட்சியையும் அவர்கள் கையில் ஒப்படைத்தால் நிலைமை என்னவாகும்? சொந்த நாட்டிலேயே மலாய்க்காரர்கள் நாதியற்று போக வேண்டியதுதான் என சேடெட் எனும் தனது எக்ஸ் தளத்தில் அந்த முன்னாள் பிரதமர் பதிவிட்டுள்ளார். மலேசியா மீதான மலாய்க்காரர் அல்லாதோரின் விசுவாசம் குறித்து மகாதீர் கேள்வி எழுப்புவது இது முதன்முறையல்ல. எனவே அவர் தனது பாணியில் விஷத்தை கக்கட்டும், பொருட்படுத்தாமல் அதை நாம் கடந்து செல்வோம் என வலைத்தளவாசிகள் கூறி வருகின்றனர். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் செப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் செப்ராங் ஜயா பிராய் பினாங்கில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.